எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சிஎம் விஜய் டெல்லிக்கு வந்து விசிட் போகிறாரு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இந்த கம்மிங் 22 அன்றைக்கி போகிறாரு. பிஎம் மோடியை பார்க்க போகிறாரு அப்படின்னு அவரை மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இஏஎம், ஃபினான்ஸ் மினிஸ்டர், அப்புறம் நிர்மலா சீதாராமன், அப்புறம் யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா இவங்க எல்லாரையுமே மீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது வந்து நியூஸ் வந்திருக்கு. அந்த இஏஎம்கிட்ட வந்து அந்த ஸ்ரீலங்கன்ஸ் வந்து தமிழ்நாட்டு ஃபிஷர்மென்லாம் விடாத வந்து அட்டாக் பண்ணுறாங்களோ அந்த இஷ்யூஸ் பற்றிலாம் பேச போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அங்கே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர், அப்புறம் யூனியன் மினிஸ்டர் இவங்கள பார்க்கும்போது வந்து சென்ட்ரல் எய்டு அந்த டெவலப்மெண்ட் இஷ்யூக்காக சென்ட்ரல் அந்த எய்ட் வந்து கேட்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. இதை தவிர இனியும் வேறு சில விஷயங்கள்லாம் கூட வந்திருக்குங்க. என்னங்கிறத பார்க்கலாம். டிஎம்கே அதோட யூத் விங்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில் நடக்க போகுது. அது வந்து May 23 அன்னைக்கு சென்னையில் நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அவங்க போல் அவுட்கம் பற்றிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த வின்னிங் அந்த ஃப்யூச்சர் எலெக்ஷன்ஸ் எப்படிலாம் வந்து அது மெஷர் எடுக்கணுங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிஎம்கே அவங்க அதாவது அப்போசிஷன் பார்ட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட், டவுன் அண்ட் ஸ்டேட் லெவல் ஃபங்க்ஷனரிஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இந்த மீட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிஸ்கஷன் வந்து இந்த ரீசெண்ட் அந்த அவருடைய அந்த கருணாநிதி இருக்கார்ல, லேட் கருணாநிதி அவருடைய பர்த் ஆனிவர்சரியோடைய அந்த செலிப்ரேஷன் அந்த June 3 பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில ஃபார்மர் ஸ்டேட் காங்கிரஸ் யூத் விங்கோட ஜென்ரல் செக்ரட்டரி அலீம் அல்புகாரி அப்படிங்கிறவர் வந்து இப்போது டிஎம்கேயில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நம்ம டிஎம்கே பிரசிடென்ட் எம்கே ஸ்டாலின் தலைமையில் வந்து அவர் பதவி ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு அது உதயநிதி அவர் ப்ரெசன்ஸ் இருக்கும்போது அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுது. இவர் வந்து காங்கிரஸ் வந்து டிவிகேவோட அலியன்ஸ் வச்சதில் அவர் அப்செட் ஆனார். அதனால் வந்து இவங்க அந்த இதனால் வந்து அவர் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரி, அதனால் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. டிஎம்கேஎம் எம்பி கனிமொழி அவங்க டியூஸ்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்ட்டி வந்து இந்த ஸ்டேஜ் அடைஞ்சிருக்கு, அதை ரீதிங்க் பண்ணணும் அலியன்ஸை பற்றி. எதை 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு உருவாகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டூட்டுக்கோரியில் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து இதை அவங்க சொல்லியிருக்காங்க. டிஎம்கே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியும் அவங்க. அப்போ அந்த மாதிரி அவங்களுடைய கட்சி அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதான் மெஜாரிட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ நம்மளை யாருன்னு ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சக்ஸஸை வந்து நம்ம மற்றவங்களுக்கு காமிக்க முடியும் அப்படிங்கிறத அந்த மீட்டிங்கில் அவங்க சொல்லியிருக்காங்க. கனிமொழி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேட்ரேஸ் பிரான்ச் லெவல் ஒர்க்கர்ஸு, ஃபார்மர் ஆஃபீஸ் பேரர்ஸ் அவங்களெல்லாம் வந்து விங் ஃபங்க்ஷனரிஸ் அவங்களெல்லாம் ஓப்பனாக வந்து அந்த ஃபீட்பேக் என்ன ஏதுன்னு வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது இண்டிவிஜுவல்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மிஸ்டேக்ஸு அந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது அந்த ஆர்கனைசேஷன்ஸை அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம யாரையும் வந்து ப்ளேம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா இந்த டைம் தான் நம்மளுக்கு கரெக்டான டைம். அதை வந்து கரேஜியஸாக ஏதாவது தப்பு இருந்ததுன்னா அதை பாயிண்ட் அவுட் பண்ணணும் அவங்களுக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அந்த கட்சியை பற்றி சொல்லும்போது விக்ட்ரியும் டிஃபீட் ரெண்டுமே வந்து எங்களுக்கு புதுசு கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம எதுவுமே வந்து நம்ம ஆக்டிவாக எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணணும். அந்த அடுத்த அசம்பிளி எலெக்ஷனில் நம்ம எப்படி வந்து ஃப்யூச்சரில் இது பண்ண போகிறோம் ஹெட்டாக வர்றதுக்கு அப்படிங்கிறத ஒர்க் பண்ணணும் டுவர்ட்ஸ் அந்த இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎம்கே பிரசிடென்ட்டு எம்கே ஸ்டாலின் அவரை வந்து கொளத்தூர் போய் பார்த்துட்டு வந்தார், அவங்க தோத்தாலும் கூட அப்படின்னு வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த கீதா ஜீவன் அப்படிங்கிறவங்க வந்து டூட்டிகோரினில் அவங்க நிறைய வந்து பீப்புளோட கனெக்டிவிட்டி இருந்தாலும் அவங்க வந்து தோல்வியை தழுவியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் எங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த இதை பற்றி 2 லாங்குவேஜ் அந்த பாலிசியை பற்றி சொல்லியிருக்காரு. இங்கே எப்போவுமே வந்து இங்கிலீஷு மதர் டங் இது ரெண்டுத்துக்கும் தான் வந்து நாங்கள் ஸ்டாண்ட் கூட இருப்போம் அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான் ஜாஸ்தி இருக்குது, அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். அதே மாதிரி ஸ்கூல் பஸ்ஸஸ் அதெல்லாம் வந்து நல்ல கண்டிஷனில் வச்சுருக்கணும். குழந்தைங்களோட பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க.
அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஹேண்ட் புக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு டீச்சர்ஸ், அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அதாவது 200 ஸ்டேட் லெவலில் அந்த ட்ரெயினர்ஸ்க்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து டிஸ்ட்ரிக்ட் அந்த இதில் போய் ஒவ்வொரு இதுலேயும் போய் அதை வந்து சொல் மெத்தடாலஜி அந்த இதில் வந்து சொல்லித்தர மாதிரி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 9 டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு டிபார்ட்மெண்ட் அந்த டிஎன்டிஎஸ்சி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3.24 லேக் ஹேண்ட் புக்ஸ் வந்து இது ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. 1லேருந்து 3 வரைக்கும் டீச்சர்ஸு கிளாஸ் அங்கே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிஎம்கே பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகே விக்டரி பற்றி சொல்லும்போது அது சுனாமி எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி இருந்திருந்ததுன்னா பீப்புளுடைய அவர் வந்து நிறைய 160க்கு மேலே அவங்க வின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாக்குற மாதிரி தான் பேசியிருக்காரு. 8 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து அவங்க சிங்கிள் இது கூட வந்து அவங்க சீட் கூட ஜெயிக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. 108 சீட்ஸு வந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது 1991, 96ல் வந்தது தான் சுனாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த எலெக்ஷன் அந்த இதை பற்றி பேசும்போது அதில் 18 இதில் கண்டெஸ்ட் பண்ணாங்க, அதில் 4 சீட்டு வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதையும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு அன்புமணி. அவர் வந்து திரு அன்புமணி விஜய் சிஎம் விஜய் வந்து லீடர்ஸை எலெக்ஷன் போல் விக்டரிக்கு அப்புறம் போய் பார்த்துருக்காரு. என்னையும் வந்து மீட் பண்ணார், 30 மினிட்ஸ் நாங்கள் பேசினோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஒரு சேஞ்சு வந்து பீப்புள் 60 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பீப்புள் வந்து சேஞ்சை விரும்புகிறாங்க, அது வந்து இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அன்புமணி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சிஎம் விஜய் கிட்ட சொல்லியிருக்கேன் கேஸ்ட் சர்வே பண்ணுங்கள், அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படிங்கிறதையும் அவர் அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. காங்கிரஸ் அவங்களுக்கு வந்து 2 பெர்த் அப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அலியன்ஸ் வச்சுருக்காங்கல்ல சிபிஐ அந்த இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஏஐஏடிஎம்கேவோட வந்து அவங்களுக்கு வந்து சீட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும் உங்களோட அலியன்ஸ் வச்சுருக்கிறத அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது விட்ரா பண்ண வாய்ப்பு இருக்குது, சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு த்ரெட்டு மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து சிஎம் விஜயனா என்ன பண்ணுவார், அவங்க வந்து ஏஐடிஎம்கேக்கு ஏதாவது பண்ணுவாங்களா என்ன ஏது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். இவர் வந்து கேரளாவில் சிஎம் அவங்க வந்து பொறுப்பேற்றதுக்கு போகலங்கிற ஒரு பேச்சு வந்தது. இவர் டெல்லிக்கு போயிட்டு அங்கேயும் போய் மீட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. பார்க்கலாங்க. இவங்க வந்து நிறைய வந்து செஞ்சு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.